Dear friends, வணக்கம். Hearty welcome from Vasiki Amalraj. Hope all are well and good. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு ராஜபாளையம் புது பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இப்போ புதுசாக திறந்துருக்கிற ஸ்மார்ட் பஜாருக்கு தான் போக போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், உள்ள ஸ்மார்ட் பஜார் எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு விர்ச்சுவலாக காட்டுறேன். நம்ம ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்குள்ளே நுழைஞ்ச உடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பிஸ்கட் பாக்கெட் நிறையா வச்சுருக்காங்க. சின்ன பாக்கெட், பெரிய பாக்கெட், காம்போ ஆஃபர் அப்படின்னு நிறையா வச்சுருக்காங்க. அது வாங்க நம்ம அது வந்து நல்லாயிருக்கும். அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் வந்து பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் வச்சுருக்காங்க. அது கூடவே வந்து குட்டியான ஒரு டஸ்ட்பினும் வச்சுருந்தாங்க. அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. இப்போ நமக்கு தெரிகிறது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறதுக்குரிய ஸ்டெப்ஸு. இந்த மாதிரி நிறைய பேக்கெட் வந்து பெரிய பெரிய பேக்கெட்டில் வச்சுருந்தாங்க. அது ஆக்சுவலி நமக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது பிஸ்கட் பாக்கெட் பக்கத்துலேயே வந்து ப்ரெட் வச்சுருக்க ரேக் இருந்தது. ப்ரெட்டில் வந்து நிறைய வெரைட்டி இருந்தது. ப்ரௌன் ப்ரெட்டு, சாண்ட்விச் ப்ரெட்டு, ஒயிட் ப்ரெட்டு, அப்புறமா வந்து பர்கர் ப்ரெட்டு எல்லாமே இருந்தது. ஆனால் நம்ம ப்ரெட்டு வாங்கும்போது வந்து எக்ஸ்பைரி டேட் பார்த்துட்டு வாங்கணும். அதுக்கப்புறமா இங்கே வந்து ஆஃபர் ப்ரைஸில் பாஸ்மதி ரைஸ் போட்டிருந்தாங்க. 5 கேஜி பேக் போட்டிருந்தாங்க. இது வந்து சீசனிங் ஐட்டம்ஸ், அதாவது இந்த இட்டாலியன் சீசனிங் அதெல்லாம் இருந்தது. ரோஸ்மேரி அதெல்லாம் இருந்தது. அது கூடவே நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் இருந்தது. எல்லாமே வந்து குட் லைஃபோட பிராண்ட் தான் இருந்தது. இதெல்லாம் வந்து நம்ம பெரிய ஃபேமிலிக்கு அல்லது பல்காக வாங்குறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக இங்கே வந்து நம்ம குளியல் சோப் இருந்தது. மோஸ்ட்லி எல்லா வெரைட்டிலையுமே இருந்தது. அங்கங்கே வந்து வெஜிடபிள்ஸ் நிறையா வச்சுருந்தாங்க. இது வந்து சானிட்டரி பேண்ட்ஸு, எல்டர்லி பீப்புளுக்கும் இந்த டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கும் யூஸ் ஆகிற மாதிரியான இது இருந்தது. இந்த எக்ஸ்ட்ரா அப்சார்ப்லாம் போட்டிருக்கலாம், அதெல்லாம் வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதிலே வந்து லார்ஜு, மீடியம் அதெல்லாம் இருந்தது. அப்புறம் வந்து என்ன சைஸ் போட்டிருந்தாங்க, எத்தனை நம்பர் உள்ள, எத்தனை பேட் உள்ளே இருக்கும் அதெல்லாம் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு வந்து பாடி வாஷ் இருந்தது. பாடி வாஷ்லேயே நிறையா பிராண்ட்ஸில் வச்சுருந்தாங்க. நாங்கள் வந்து பாம் ஆலிவ் எடுத்து சும்மா பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கடுத்து வந்து அதுலேயே நம்ம பாடி வாஷ்க்கு யூஸ் பண்ண அந்த ஸ்க்ரப்புமே பக்கத்தில் இருந்தது. அதுக்கடுத்து ஒரு குட்டி ஒரு இடத்துல வந்து ஒரு சின்ன கார்னரில் வந்து கோம் வந்து வேறு வேறு கலர்ஸில், டிசைன்ஸில், சைஸில் எல்லாம் வச்சுருந்தாங்க. நிறையாலாம் அங்கே இல்லை. கீழே வந்து காஜல் பூ வச்சுருந்தாங்க. நம்ம முன்னாடி யூஸ் பண்ணல கண்மை அது வச்சுருந்தாங்க. அங்கேயே வந்து பேபிஸ்க்குரிய நாப்கின்ஸும் இருந்தது. அதுக்கு அடுத்து வந்து சோப்புக்கு அடுத்து வந்து இது பாடி வாஷ்க்கு அடுத்து வந்து ஷாம்பு நிறையா வச்சுருந்தாங்க. ஓரளவுக்கு இருந்தது. டவ் இருந்தது, ட்ரெஸ்ஸமி இருந்தது, லாரியல் இருந்தது, அப்புறமா வந்து மீரா ஷாம்பு, கிளீனிங் கால் கிளியர், கிளீனிங் ப்ளஸ்ஸு, சிக் ஷாம்பு அது எல்லாமே இருந்தது. அதுக்கு பக்கத்தில் வந்து பெடிக்யூர், மெனிக்யூர் அதுக்கான ஐட்டம்ஸ்லாம் இருந்தது. வேகான்ற பிராண்டில் இருந்தது. அப்புறம் ஹேர் பேண்ட் ஐட்டம்ஸ்லாம் அது வந்து கொஞ்சம் தான் இருந்தது. ஆக்சுவலி அதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. ஹேர் கிளிப்ஸ் அதெல்லாமேவும். அதுக்கு அடுத்ததாக வந்து ஹேர் ஆயில் இருந்தது. ஹேர் ஆயிலுமே ஓரளவுக்கு பரவாயில்ல, கொஞ்சம் நல்ல பிராண்டில் ஓரளவுக்கு இருந்தது. அதுக்கு மேலே வந்து ஹேர் சீரம் இருந்தது. அதுவும் ஒரு 2-3 பிராண்டில் வந்து ஹேர் சீரமும் வச்சுருந்தாங்க. அப்புறம் ஆல்மண்ட் ஆயிலெலாம் கூட இருந்தது. இது வந்து பேபிஸ்க்குரிய நாப்கின்ஸு. அதுக்கு அடுத்து வர இதில் வந்து ரேக்கில் அயல் வந்து ஃபுல்லுமே வந்து பியூட்டி ப்ராடக்ட்ஸ் தான் நிறையா இருந்தது. எல்லாமே வந்து இதுதான். சீரம் இருந்தது, ஃபேஸ் வாஷ் இருந்தது, பியூட்டி க்ரீம்ஸ் இருந்தது, மாஸ்க் இருந்தது, இந்த மாதிரி எல்லாமே இருந்தது. கூடவே டியோட்ரண்ட்ஸும் இருந்தது. நிறைய பிராண்டில் இருந்தது. நமக்கு நிறையா தெரிஞ்ச பிராண்டில் நிறையா டியோட்ரண்ட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அது மாதிரி மென்னுக்கு தனியாக, விமெனுக்கு தனியாக அந்த மாதிரியும் பிரித்து வச்சுருந்தாங்க. நிறையா இருந்தது. எங்கேஜ் அண்ட் யார்ட்லி நிறையா வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து மென்னுக்குரிய ஆஃப்டர் ஷேவ் க்ரீமும் நிறையா இருந்தது. டூத் பேஸ்ட்டு அதுவுமே இருந்தது. இங்கே வந்து நாங்கள் வந்து விட்டமின் சி சீரம் எடுத்து பார்த்துட்டு இருந்தோம் கார்னியர் பிராண்டில். அதே மாதிரி மாமா எர்த்தில் வந்து ஃபேஷியல் கிட் இருந்தது, கார்னியரில் ஃபேஷியல் கிட் இருந்தது. அது மாதிரி ஃபேஷியல் மாஸ்க் நிறையா வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி நான் அதே மாதிரி வேஸ்லின் இருந்தது. நிறைய பிராண்ட்ஸில் வந்து வேஸ்லின் இருந்தது.
அந்த மாதிரி இந்த மாமாயத்தோட ப்ராடக்ட்டும் இங்கே நிறையா இருந்தது. கார்னியரும் நிறையா இருந்தது. கார்னியர், அப்புறம் மாமாயத்து இதெல்லாம் விரும்புகிறவங்களுக்கு இது வந்து நல்ல ஒரு பிளேஸாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து டால்கம் பவுடர் இருந்தது. போரோ ப்ளஸ், பான்ஸு அந்த மாதிரியான பிராண்ட்ஸ்லையும் டால்கம் பவுடர்ஸ் இருந்தது. அதுக்கப்புறமா ஃபேர் அண்ட் க்ளோ மாதிரியான பியூட்டி க்ரீம்ஸும் இருந்தது. அப்புறம் ஃபேஸ் வாஷும் ஃபேஸ் வாஷ் ஜெல் இருந்தது. அப்புறம் அதுக்கு பக்கத்தில் அதை அப்படியே ஒட்டின அந்த கார்னரில் வந்து நெயில் பாலிஷ் இருந்தது. ஆக்சுவலி நல்ல நெயில் பாலிஷ் இருந்தது. சாலிட் கலர்ஸும் இருந்தது, நல்ல மைல்டான கலர்ஸும் இருந்தது. அதே மாதிரி மேட் ஃபினிஷும் இருந்தது, கிளாஸி ஃபினிஷ் இருந்தது. அதே மாதிரி கிளிட்டரியாகவும் இருந்தது. நல்லா இருந்தது. அதுவும் ஆஃபரில் தான் இருந்தது. அதுக்கு கீழே உள்ள ரேக்கில் வந்து ஸ்டிக்கர் போட்டு வச்சுருந்தாங்க. நிறையா கலர்ஸில், நிறையா சைஸில், நிறையா ஷேப்பில் அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. ஸ்டோன் வச்ச ஸ்டிக்கர் போட்டு கூட இருந்தது. அதுக்கு கீழே உள்ள ரேக்கில் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி க்யூட்டான பாக்ஸில் வந்து நிறைய ரப்பர் பேண்ட்ஸ் இருந்தது. குட்டி குட்டியாக நிறையா இருந்தது. இந்த பெண் குழந்தைங்களுக்கு வந்து இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெண் குழந்தைங்க இருக்க வீட்டில் நிறையா யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். அதுக்கு பக்கத்துலேயே வந்து மெஹந்தி கோன் நிறையா வச்சுருந்தாங்க. எல்லாமே வந்து ஆஃபரில் தான் இருந்தது. கெட் ஒன் பை ஒன் ஆஃபரில் தான் இருந்தது. அப்புறம் இங்கே இது வந்து வெஜிடபிள்ஸ்மேவும் நிறையா வச்சுருந்தாங்க. ஆஃபரில் உள்ள வெஜிடபிள்ஸ் தனியாக வச்சுருந்தாங்க, ஆஃபர் இல்லாதது தனியாக வச்சுருந்தாங்க. எதெல்லாம் வந்து ஆஃபரில் இருக்குது அப்படிங்கிறத வந்து அப்பப்போ மைக்கில் சொல்லிகிட்டே தான் இருந்தாங்க. இது வந்து வெட் வைப்ஸ் நிறையா இருந்தது, கிட்ஸுக்குரியது, பேபிஸ்க்குரியது. இது வந்து சானிட்டரி நாப்கின். இந்த ஆஃபர்ஸில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது, என்னென்ன ப்ரைஸில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து அப்பப்போ மைக்கில் வந்து அனௌன்ஸ் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. அதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ரொம்ப தேடி அப்படிலாம் அலைய வேண்டாம். அதுக்கடுத்து ஒரு சைடில் வந்து தால் ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. சுகரும் தால் ஐட்டம்ஸும் வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து வெஜிடபிள்ஸ் நிறையா வச்சுருந்தாங்க, ஃப்ரூட்ஸ் நிறையா வச்சுருந்தாங்க. நார்மலான ஆஃபர் இல்லாத வெஜிடபிள்ஸ் இது எல்லாமேவும். ஆஃபர் இல்லாட்டாலும் அது வந்து மார்க்கெட் ப்ரைஸை விட கம்மியாக தான் இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட்டு ஒரு ரேக்கில் வந்து இம்போர்ட்டடு ஃப்ரூட்ஸ் வச்சுருந்தாங்க. ஆப்பிள், கிரேப்ஸு, அதே மாதிரி ப்ரொக்கோலி, ப்ளூபெர்ரி அந்த மாதிரி இதெல்லாம் வந்தது. அப்புறமா கலர் கேப்சிகமும் அதில் இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து கேர்டு ஐட்டம்ஸ் இருந்தது. கேர்டுக்கு கீழே வந்து சப்பாத்தி அண்ட் பரோட்டா பேக்கேஜ் இருந்தது. அது வந்து நம்ம எக்ஸ்பைரி டேட்டு பார்த்து தான் வாங்கணும். அதுக்கடுத்து வந்து அந்த அமுல் பட்டர், அந்த ஸ்ப்ரெட்டு எல்லாமே இருந்தது. அப்புறம் மில்க் ஷேக் ஐட்டங்கள் வந்து ஒரு ரேக் ஃபுல்லாகவே நிறையவே இருந்தது. இவங்க மெயின்லி வந்து மில்கி மிஸ்ட், அப்புறமா வந்து அமுல், இந்த 2 பிராண்டு தான் இவங்க நிறையா வச்சுருக்காங்க. அதுக்கு கீழே வந்து அமுல் பட்டர் இருந்தது, சீஸ் இருந்தது. அதுக்கடுத்து வந்து அதுக்கடுத்த ரேக்கில் வந்து டோன்டு மில்க் இருந்தது. அங்கேயுமே மில்க் ஷேக் அதுலேயுமே பேக்கெட்டில் இருக்கும்ல அது இருந்தது. ஃப்ரெஷ் க்ரீம்ஸ் இருந்தது, கண்டென்ஸ்டு மில்க் இருந்தது. அப்புறம் இங்கே ஃப்ரோசன் ஐட்டம்ஸில் வந்து இது பீன்ஸ் இருந்தது. அதுக்கப்புறமா வந்து ப்ரான் இருந்தது, நக்கட்ஸ் இருந்தது. இந்த மாதிரிலாம் நிறைய ஐட்டங்கள்ஸ் வந்து அங்கே இருந்தது. அதே மாதிரி வாஷிங் லிக்விட்ஸும் நிறையா இருந்தது. இது வந்து பர்கர் பேட்டி இருந்தது. அதுவுமே நல்லா இருந்தது. அப்புறம் மொசரல்லா சீஸ் ஐட்டம்ஸ் அந்த இதுவும் அங்கே அதுக்குள்ளே தான் இருந்தது. இது வந்து டாய்லெட்ரி ஐட்டம்ஸும் நிறையா வச்சுருந்தாங்க. அப்புறம் இந்த மாதிரி நாப்கின்ஸு, வைப்ஸு அதுவுமே நிறையா இருந்தது. அப்புறம் க்ளீனிங் ஏஜென்ட்ஸ் நிறையா வச்சுருந்தாங்க. விம்மு, ப்ரில்லு. அதுக்கு அடுத்த ரேக்கில் வந்து ஹார்பிக் அந்த மாதிரி டாய்லெட்ரி ஐட்டம்ஸ் வந்து நிறையா வச்சுருந்தாங்க. இதில் வந்து நம்ம ஒன்று கவனிச்சோன்னா நிறையா வந்து லார்ஜ் அமௌண்ட்டாகவும் இருந்தது. அதனால் பெரிய ஃபேமிலிக்கு இது யூஸ் ஆகும். டிஷ்யூ பேப்பர்ஸ் இருந்தது. அப்புறம் இந்த மாதிரியான எக்ஸ்டென்சர் இருந்தது. ஆக்சுவலி இது வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீட்டு ஏதாவது ஃபங்க்ஷன் அந்த மாதிரிலாம் வச்சோன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கடுத்து வந்து இந்த மாதிரி வந்து ரைஸ் ஐட்டம்ஸ் வந்து தனியாக வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து தால் ஐட்டம்ஸ் பார்த்தோம்ல, இங்கே வந்து ரைஸ் ஐட்டம்ஸ் இருந்தது. வீட் இருந்தது, ரா ரைஸ் இருந்தது, இட்லி ரைஸ் இருந்தது, ரெட் ரைஸ் இருந்தது. இந்த மாதிரியான ரைஸ் ஐட்டம்ஸ் இருந்தது. இதெல்லாம் வந்து நம்ம லூஸில் வேண்டாம், பேக்கேஜாக வேணும்னா பேக்கெட்டில் நம்ம தால் வாங்கிக்கலாம். அதே மாதிரி நம்ம முன்னாடி வந்து
5 கேஜி பேக்கெட் பார்த்தோம்ல பாஸ்மதி ரைஸு, இது வந்து 1 கேஜி. நம்ம ஸ்மால் குவான்டிட்டியில் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி 1 கேஜி பேக்கெட் எடுத்துக்கிடலாம். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி பேக்கெட்டில் வந்து ஆயில் போட்டிருந்தாங்க. இது வந்து ஊறுகாய் நிறைய பெரிய பாட்டிலில் வச்சுருந்தாங்க. இது வந்து எல்லாமே வந்து நூடுல் ஐட்டம்ஸ். அதுக்கடுத்து வந்து வாட்டர். இது ஆக்சுவலி சின்ன குவான்டிட்டியாக தான் இருந்தது, ஆனால் ரேட் பயங்கரமாக இருந்தது. அதைத்தான் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். நெக்ஸ்ட்டு இந்த பேப்பர் போட்டோட ஸ்விங் ப்ளஸோட பொமக்ரேனேட் ஜூஸு, அது ரொம்ப சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்த்தது வந்து ஸ்நாக் ஐட்டம்ஸ். இந்த ஸ்நாக் ஐட்டத்தில் தான் வந்து மிக்சர் இருந்தது, மூங்கு தால் இருந்தது, அப்புறம் ஃப்ரைடு பொரிக்கடலை அந்த இதெல்லாம் இருந்தது. அதுக்கப்புறமா வந்து குலாப் ஜாமுன் இருந்தது, ரசகுல்லா இருந்தது, அப்புறம் வந்து மைசூர் பாக் இருந்தது. இந்த மாதிரி வந்து வேறு வேறு பிராண்டில் இருந்தது. இது வந்து பிகாஜி அப்படிங்கிற வந்து குலாப் ஜாமுன் இருந்தது. அதுக்கு வந்து A2Bலையும் குலாப் ஜாமுன் இருந்தது. இது வந்து GRBயோட காஜு கட்லி. நெக்ஸ்ட்டு வந்து லால் பிராண்டோட மைசூர் பாக். ஆக்சுவலி இந்த லால் பிராண்ட் வந்து நம்ம டிமார்ட்டில் நிறையா பார்க்கலாம். GRBயோட மேங்கோ ஹல்வா இருந்தது. அதுக்கு அந்த பக்கத்து ரேக்கில் வந்து இது வச்சுருந்தாங்க, கார்ன் வச்சுருந்தாங்க. இது வந்து ஆரஞ்சு ஹல்வா வச்சுருந்தாங்க. A2Bயோட சோன் பப்படி வச்சுருந்தாங்க. பாப்கார்ன் பேக்கெட் இருந்தது, மியூஸ்லி இருந்தது. மியூஸ்லியே வந்து 2-3 வெரைட்டியில் வச்சுருந்தாங்க, 2-3 காம்பினேஷன்லேயும் வச்சுருந்தாங்க, ஃப்ளேவரில் வச்சுருந்தாங்க. அதுக்கடுத்து அந்த இப்போ நம்ம பார்க்குற ரேட் ஃபுல்லாமே வந்து சிப்ஸ் ஐட்டம்ஸ் தான். அதுவும் மெயின்லி லேஸ் தான் இருந்தது. அதுக்கடுத்து நம்ம பார்க்குறது வந்து சாக்லேட் ஐட்டம்ஸு, ஸ்னீக்கர்ஸு, அப்புறம் வந்து கேலக்ஸி, கேட்பரிஸ், அமுல், அப்புறம் மில்கி மிஸ்ட்டு, இந்த மாதிரி வெரைட்டியான சாக்லேட்ஸ் இருந்தது. டார்க் சாக்லேட், மில்க் சாக்லேட், அப்புறமா பாப்அப் சாக்லேட்ஸ், அந்த மாதிரி நிறையா இருந்தது. பக்கத்திலே என்ஷூர் இருந்தது, டயபெட்டிஸ்க்குரியது, எல்டர்லி பீப்புளுக்குரியது, சில்ட்ரனுக்குரியது, ஹார்லிக்ஸு, பூஸ்ட்டு, அது எல்லாமே அடுத்தடுத்து வச்சுருந்தாங்க. அதுக்கு அடுத்து வந்து காஃபி டீ ஐட்டம்ஸ் இருந்தது. அதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போக போகிறோம். அங்கே போய் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Thank you for watching, friends.